எனக்கும் பழைய ஞாபகம் எல்லாம் வருது. மறுபடியும் அந்த காலம் எல்லாம் வராதான்னு ஏக்கமா இருக்கு. சின்ன வயசுல எந்த கவலையும் இல்லாம சுத்திட்டு இருந்தோம். இப்ப அத நினைச்சா ரொம்ப ஃபீல் ஆகுதுக்கா. ஆனா இப்ப எனக்கு திடீர்னு கோவம் தாண்டி வருது. ஏங்கா, நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது நீ இல்ல, நான். உன் மேல எனக்கு கோவம் இல்லடி, ஏன் மேல. எப்படி ஒரு விளங்காத மட்டையா, ஒரு விளக்க மாத்து கட்டையா இருந்திருக்கேன். புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு புரிஞ்சுக்காம விலக்கி வச்சு, விலக்கி வைக்க வேண்டிய செல்வநாயகியே புரிஞ்சுக்கிட்டதா நினைச்சு நெருங்கி பழகிச்சு. என் புத்திய நான் எதால அடிச்சுக்கிறது? அந்த செல்வநாயகிய போய் ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் அத்தை அத்தைன்னு அவ பின்னாடியே பித்து புடிச்சு அலைஞ்சனே. அந்த அளவுக்கு என்ன முட்டாள் ஆக்கிட்டா. இல்ல இல்ல, அவ மேல கூட தப்பில்ல. அந்த அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்கேன். அத நினைச்சாதாண்டி என் மேல எனக்கே ரொம்ப கோவம் வருது. அதான் அவங்கள பத்தி உனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சுல, விடுக்கா. இல்ல சத்யா, அப்படி விட முடியல. நான் செஞ்ச முட்டாள்தனத்தை என்னாலேயே ஏத்துக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அவளை ஏதாவது பண்ணணும்டி, அப்பதான் என் மனசு ஆறும். அவ்வளவுதானக்கா, பண்ணிடுவோம். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பண்ணிடணும்.